இயேசு அன்பானவர் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சங்கீதம் 20:7. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். மேன்மை பாராட்டுதல் என்பது ஒருவரோ அல்லது ஏதோ ஒன்றையோ உயர்த்தி பேசுவதை குறிக்கிறது. இதில் உலக பொருட்களை பற்றியோ குழுவாகவோ தனிப்பட்ட ஒருவரை பற்றிய பெருமை கொள்ளுதலாகும். தேவனாகிய கர்த்தர் தாமே அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவருடைய நாமத்தை குறித்த வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் அவருடைய நாமத்தை பற்றி அறிந்து கொண்ட சூழ்நிலைகள் வித்தியாசமானவைகள். ஒரு சிலர் பலவீனமாக இருந்திருப்பார்கள். அவர்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாக அவர்களது வாழ்க்கையில் வெளிப்பட்டிருப்பார். எதிர்த்து நிற்க தைரியமில்லாத நமக்காக யுத்தம் செய்கிற சேனைகளின் கர்த்தராக யெகோவா நிசியாக ஜெயம் கொடுக்கிறவராக அவர் இருக்கின்றார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரேவாக இருக்கின்றார். நம்மை விட்டு எத்தனையோ பேர் பிரிந்தாலும் நம்மை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருக்கிற யெகோவா ஷம்மாவாக இருக்கின்றார். நம்முடைய சூழ்நிலைகள் கசப்பான அனுபவங்களை கொடுக்கும் போது யெகோவா ஷாலோமாக இருக்கின்றார். இன்றும் நமக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு போராட்டங்களிலும் நம்மிடம் இருக்கக்கூடிய ரதங்கள் போன்ற பொருளாதாரத்தையோ குதிரைகளை போன்ற சிறந்த நபர்களை குறித்தோ நாம் மேன்மை பாராட்டாமல் நம்மை உண்டாக்கின கர்த்தரையும் நம்மோடு கூட இருந்து நமக்காக செயலாற்றுகின்ற அவரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, உமது நாமத்தை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.